தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு காலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பதிவேற்று இனியோட 20 நாட்களாவது, சரிங்களா? நீங்கள் நல்லா ஆட்சி தரன்ட்டு மக்கள் உங்களுக்கு வாக்களித்து உங்களை முதலமைச்சராக்கியிருக்காங்க, சரிங்களா? இந்த 20 நாட்களில் 30 கொலை ஆயிருக்கு, 20 கற்பழிப்பு ஆயிருக்கு, வழிபறி, கொள்ளை அதிகமாக தானே போயிட்டுருக்கு 20 நாட்களில். நீங்கள் என்ன சொன்னீங்க ஆட்சிக்கு வராதுக்கு முன்னால்? நான் ஆட்சிக்கு வந்த உடனே எதுவுமே நான் தவறு செய்ய விட மாட்டேன், எங்கள் கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், எங்கள் கட்சி நிர்வாகிகளாக இருக்கட்டும், யாரையும் நான் தவறு செய்ய விட மாட்டேன். இப்போது உங்கள் கட்சிக்காரங்கள 2 பேர் இதில் ஏதோ ஒரு ஊரில் ஒரு பெண்ணை ஜூஸில் போட்டு என்ன மயக்க மரம் போட்டு கற்பழிச்சிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அரெஸ்ட் பண்ணி என்ன சார் பிரயோஜனம்? அவங்கள என்கவுண்டர் பண்ணுங்க. என்கவுண்டர் பண்ணாதான் அடுத்து யாருமே அந்த தவறு செய்ய மாட்டாங்க, பெண்கள் மேலே கை வைக்க மாட்டாங்க, சரிங்களா? பெண்கள் மேலே யாரும் கை வைக்க மாட்டாங்க. எங்களுக்கு மெயின் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். தமிழ்நாட்டில் முதல் நான் கோரிக்கை வைக்கிறது அதுதான். யாராக இருக்கட்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், சரிங்களா? இப்போது தங்கம் விலை 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ஏறிடுச்சு. அவங்க பெண்கள் ஒரு செயினையோ இல்லை ஒரு தாலி செயினோ ரோட்டில் போனால் கூட அதுக்கு பாதுகாப்பு இல்லை. திருடங்க பிடுங்கிட்டு போயிடுவாங்க, நம்ம கழுத்தார்த்திட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது உங்கள் நடத்துகிற ஆட்சி லட்சணம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு அவங்க 2 பேர் என்கவுண்டர் பண்ணுங்கள். என்கவுண்டர் பண்ணால் தான் அடுத்து யாருமே அந்த தவறு செய்ய மாட்டாங்க. இப்போ நீங்கள் நின்று ராஜினாமா பண்ணுங்க பாருங்கள், ஜெயிச்சு ராஜினாமா பண்ண பாருங்கள். திருச்சி தொகுதியிலவே 14 வயசு இப்போ பொண்ணை கற்பழிக்க பார்க்குறான் ஒருத்தன். நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தீங்க? நீங்கள் படத்தில் தான் ஹீரோவா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது திரி படத்தில் மினிஸ்டர் பையன் தவறு செஞ்சா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஐபிஎஸ்ஸாக இருப்பீங்க, அவனை சித்திரவதை பண்ணி சாவடித்து பிரிட்ஜுக்குள்ளே தொங்க விட்ருவீங்க. அந்த மாதிரி பண்ணுங்க சார். இப்போ பவர் உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் தான் சிஎம், உங்களுக்கு எல்லா இது இருக்குது. ஒழுங்கான ஆட்சி கொடுங்க சார். நீங்கள் இப்போ இதுக்கு முன்னால் அப்படி இப்படி நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், சரிங்களா? டிஎம்கே ஏடிஎம்கே பற்றி நீங்கள் குறை சொல்லிட்டு வந்தீங்க. இப்போது நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க. 8 கோடி மக்கள் உங்களை நம்பி வாக்களித்து உங்களுக்கு சட்டசபையை காமிச்சு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த நன்றி கிழங்கு என்ன பண்ணணும்? நல்லாட்சி கொடுங்க. நல்லாட்சி கொடுத்தா யாருமே உங்களுக்கு குறை சொல்ல முடியாது. சொல்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. 8 கோடி மக்களில் நானும் ஒருவன். எனக்கு கேள்வி கேட்குறதுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா நான் என்ன ஓட்டு போட்டவங்க 8 கோடி மக்களுக்கு சிஎம் தவறு செஞ்சாலும் சரி, பிஎம் தவறு செஞ்சாலும் சரி, யார் தவறு செஞ்சாலும் சரி கேட்குறதுக்கு உரிமை இருக்குது, சரிங்களா? ஒரு இந்தியாவோட தான் குடிமகனுக்கு அந்த உரிமை இருக்குது. நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள். அவங்கள ஃபஸ்ட்டு என்கவுண்டர் பண்ணுங்கள் சார். தப்பு தானே அது? இப்போ உங்கள் வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்குது, சரிங்களா? நியாயன்றது எல்லாருக்கும் ஒன்று தான் சார். ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே சட்டம் சார். விஜய் சார், நீங்கள் இது கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணுன்ட்டு என்னோடய வேண்டுகோள், சரிங்களா? யாருமே பெண்கள் மேலே கை வைக்கக்கூடாது, சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க. நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க, சரிங்களா? எனக்கு பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களில் நானும் ஒருவன், சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்களான்ட்டு நானும் பார்க்குறேன். உங்கள் ஸ்டைலில் சொல்லப்போனால் ஐ ஆம் வெயிட்டிங்.